வணக்கம் சோலோமி. குடியரசு தினத்தன்று தங்களை குடியை கெடுத்த மதுரை மாநகராட்சி என்ற நிலையில் 530 கொசொலிப்பு பெண் பணியாளர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சோலோமி. அதாவது தமிழக இந்திய நாட்டின் இந்த இடம் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக தமிழகத்தில் மதுரை மாவட்டத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் சார்பாக ஏஆர் மைதானத்திலும் சரி, மதுரை மாநகராட்சி சார்பாக மதுரை மாநகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வளாகத்திலும் சரி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளிலும் பணிபுரியக்கூடிய 530 கொசு மருந்து தெளிப்பு பணியாளர்கள் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் 16 ஆண்டுகளாக தொடர்ந்து பணிபுரிந்து வந்த நிலையிலும் இந்த திடீரென்ற இன்று முதல், அதாவது ஏற்கனவே போடப்பட்ட ஆணையின் அடிப்படையில் இன்று 26/1/2024 இன்று முதல் தாங்கள் 530 பெண் பணியாளர்களின் பதவி நீக்கம் செய்யப்படுவதாக கூறி ஒவ்வொருவருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இதை அறிந்த பெண் பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் குடியரசு தின விழா நடைபெற்ற இடத்தில் ஒன்று கூடி உடனடியாக எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக சொல்ல முடியாது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏனென்றால் இந்த குடியரசு தின விழாவின் போது மதுரை மாநகராட்சி பள்ளி மாணவியர் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே இந்த பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூகம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சொல்லி. அப்போது கொரோனா காலகட்ட உரிய நேரங்களில் பணியை செய்து வருவோம், தங்கள் உயிரையும் பணமே செய்து போன்ற பணிகளை செய்து வந்த நேரத்திலும் கூட தற்போது மாநகராட்சி எங்கள் பணிகளை மதிக்காமல் தற்போது உடனடியாக 530 பேரை பணி நீக்கம் செய்துள்ளது. இந்த நீக்கத்தை உடனடியாக ரத்து செய்து உடனடியாக தங்களை மீண்டும் பணியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி மாநகராட்சி முன்பாக சாலை மறியல் மற்றும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சொல்லி. இந்த நிலையில் மாநகராட்சி அதிகாரி உடனடியாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்தி தங்களை மீண்டும் பணிக்கு அனுப்புவதாக கூறியதை அடுத்து அவர்கள் கலந்து சென்றுள்ளது சொல்லி. அந்த வாய்மொழியை மட்டுமே தெரிவித்துள்ளது. ஏனென்றால் ஏற்கனவே ஒரு ஆணை, அதாவது ஒரு ஆணையை அவர்களிடம் உங்கள் பணியை ரத்து செய்வதாக ஆணை கொடுத்துள்ள நிலையில் தற்போது வாய்மொழியாக உங்கள் மீண்டும் பணிகள் சேர்ப்பதாக கூறி அனுப்பியுள்ளோம். இதற்கு போராட்டம் ஈடுபட்ட கலந்து சென்ற நிலையில் மீண்டும் இது தொடர்பாக தங்களை பணிகள் கொடுக்காமல் எங்களை புறக்கணித்தால் மீண்டும் பெருமளவில் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ள சொல்லும். ஏனென்றால் அந்த குடியரசு விழாவை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் குறிப்பாக மதுரை பள்ளி கல்லூரி அனைத்து இடங்களிலும் கொண்டாடப்பட்ட ஒரு நிலையில் இந்த 530 பணியாளர்களின் வாழ்வில் ஒரு திடீர் என்ற ஒரு வேலை இல்லை என்ற ஒரு ஆணை வழங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சொல்லி.